ஹாய் ஹலோ வெல்கம். இது நம்ம யூடியூப் சேனல் தமிழ்நாடு கிராஃபிக்ஸ். நான் உங்கள் நண்பர் தமிழரசன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாய்ஸ் போகிறப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 வாய்ஸ் போகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோடு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும். என்னது அப்போ நம்ம எப்படி வாய்ஸ் போடுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வாய்ஸ் போட்டு காமிக்க போகிற லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப். அந்த ஹெச்பி லேப்டாப்பில் இன்றைக்கி எப்படி வாய்ஸ் போடுறது பற்றி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு எஸ் கொடுத்தோன்னா வெளியே வந்துடும். கொடுத்ததுக்கப்புறம் ஓஎஸோட இதுலேருந்து வெளியே வந்துடும். நம்ம முடிஞ்சளவுக்கு கொடுத்தோன்னா நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் F9 பட்டனை F10 பட்டன் அவங்க பூட் மெனு ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் அதில் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு இந்த இருக்குல்ல மூணாவதாக இருக்கக்கூடிய USB 3.0 அப்படின்னு கான்ஃபிகரேஷன் இன் OS இருக்கும். அது நம்ம என்ன பண்ணணும்னா எனபிள் இருக்கும், அதில் வந்து ஆட்டோவில் இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு செய்ய வேண்டிய வேலை. ஃபஸ்ட்டு எக்ஸிட் போயிட்டு எக்ஸிட் அண்ட் சேவிங் அப்படின்றத கொடுக்க வேண்டியதான். கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சு அப்படியே டேரெக்டாக F9 அமைக்கி நம்மளோட பூட் ஆப்ஷனுக்கு போகலாம். பூட் ஆப்ஷனுக்கு போயாச்சுன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கக்கூடிய பென்ட்ரைவ் வந்துடும். பார்த்தீங்கன்னா சரிங்களா, பென்ட்ரைவ் வந்துடும். அடுத்து நம்ம வாய்ஸ்க்கு போயிட்டு கொடுத்தோன்னா நல்லா போயிடும். லோட் ஆகிட்டு செட்டப் வாய்ஸோட செட்டப் இது ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா திருப்பி இன்ஸ்டால் கொடுத்தோம்னா செட்டப் ஸ்டார்டிங் வரும். அடுத்தபடி வெயிட் பண்ணுவோம், வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துச்சா. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன வந்துச்சுன்னா, முன்னாடி வந்து என்ன வரும்னா அந்த மிஷின் ஃபைல் காட்டும். இப்போ நம்ம தேவையான வாய்ஸ் இப்போ 64 வந்து 32 கிட்ட வந்து தேவையான வாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் லைசன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்க. அடுத்து அப்கிரேடாக கஸ்டம்ஸான்னு கேட்கும். நம்ம கஸ்டம்ஸில் போயிட்டு எந்த டிஸ்க்கு நம்ம வந்து ஃபார்மெட் அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டிஸ்க்கு போயிட்டு அட்வான்டேஜ் சிஸ்டம் டிரைவர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஃபார்மெட் அப்படின்றத கொடுத்துட்டோம்னா ஓகே பண்ணிட்டோம்னா ஃபார்மெட் ஆகிடும். அந்த டிஸ்க்கு ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் தான் நம்ம வாய்ஸ் போட போகிறோம். செகண்ட் டிஸ்க் கொடுக்குறேன். இப்போ நமக்கு விண்டோஸ் வாய்ஸ் காப்பியாக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், இவ்வளோ தான் மேக்ஸிமம் வேலை முடிஞ்சு. இனிமேல் நமக்கு தேவையான வாய்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும்.